வணக்க நண்பர்களே, இன்றைய சதுரங்கத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாட்டையால் ஓட்டையான சீமான் என்ற தலைப்பில் இணையதளத்தில் திரு சீமான் அவர்களை பற்றியும் சாட்டை துரைமுருகன் பற்றியும் விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நல்லா இருந்த கட்சியை தேவையில்லாமல் விஜயை எதிர்க்கிறங்கிற பேரில் வாயை விட்டு இப்போது அந்த கட்சியை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் மக்கள் மத்தியில் எழுந்துக்கிட்டு வருது. தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான சித்தாந்தத்தை கையில் எடுத்து சக்ஸஸாக ஒரு கட்சியை நடத்திட்டு வந்தார் சீமான். அதாவது நாம் தமிழர் என்ற கட்சியை ஆரம்பித்து சீமான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை மையமாக வச்சு திராவிடத்துக்கு எதிராக அவர் அரசியல் பண்ணிட்டு வந்தார். ஆரம்பத்தில் ரொம்ப நல்லாவே அவருக்கு வரவேற்பு கிடைச்சிது. அதனால் சாட்டை துரைமுருகன் போன்ற ஆட்கள் யூடியூபராக இருந்தாங்க. அவங்கெல்லாம் போய் சீமான் கூட கட்சியில் சேர்ந்தாங்க. அதன் பிறகு விமர்சனங்கள் அப்படிங்கிறத பார்த்தா சில பேர் மேலே விமர்சனம் பண்ணுறது நியாயமாக எடுத்துக்குவாங்க, சில பேர் மேலே விமர்சனம் பண்ணுறத மக்களே புரிஞ்சுக்குவாங்க, இவங்க அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி. ஆக மொத்தத்தில் சாட்டை துரைமுருகன் தன்னுடைய மீடியா சேனலில் எப்படி பேசினார்னா, முழுக்க விஜயை அட்டாக் செய்கிறதே அவர் வழக்கமாக வச்சுருந்தார். ஏன்னா சீமான் ஆரம்பத்தில் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற பார்வையில் தான் அரசியலை கொண்டு வந்தார். ஆக மொத்தத்தில் சீமான் எதிர்க்கக்கூடிய ஆள் திமுக அதிமுக தான் எதிர்க்கணும், புதுசாக களமிறங்கின தாவேக்காவை எதிர்க்கிறதுல ஒருவித நியாயமும் கிடையாதுன்னு சொல்லி மக்கள் மனசில் இவங்க மேலே உள்ள பார்வை திசை திரும்ப ஆரம்பிச்சுது. சீமான் கட்சி ஆரம்பித்த புதுசில் கொஞ்சமாக ஓட்டு வங்கியை வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர தேர்தலில் தமிழ் தேசியம் பேசிய சீமானுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒருவித வரவேற்பு இருந்துச்சு. அதனால் அவருடைய ஓட்டு வங்கி விகிதம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 8% வரைக்கும் வந்துச்சு. அதாவது 2024ஆம் ஆண்டு வந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் சீமானுக்கு 8% ஓட்டு வங்கி கிடச்சிது. இதனால் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை சீமான் தக்க வச்சுருந்தார். தேர்தல் ஆணையமும் சீமான் கட்சியை அங்கீகரித்து மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்துச்சு. இப்படி ஒரு தனி பெரும்பான்மையாக இருந்த சீமான் திடீர்னு விஜய் வருவார்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்த்திருந்தார், விஜய் அரசியலுக்கு வந்தார்னா நம்ம கூட தான் கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தார். ஆனால் விஜயோட பார்வை தனிச்சு நிற்கிறது, நான் தான் முதலமைச்சராக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்ததால் சீமானுக்கு விஜய் மீது ஒருவித கோபம் வந்துருச்சு. ஏற்கனவே தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சிருக்கிற சீமானுக்கு விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பித்து மாநாட்டில் அறிவிச்சதிலிருந்து விஜய் மீது சீமானுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வந்துருச்சு. அது எப்படி தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்றாகும், தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேறு அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வையை வேறு விதமாக செலுத்தினார். அப்பையிலிருந்து விஜயை தாக்குறதை குறியாக வச்சுருந்தார். ஆனால் இடையிடையே தம்பி அவன் நல்லவன் வந்தால் எங்கள் கூட வருவாங்கிற மாதிரி அடிக்கடி விஜய்க்கு சப்போர்ட் பேசுகிறத வழக்கமாக வச்சுருந்தார். ஆனால் சப்போர்ட் பேசின அடுத்த செகண்டே தூக்கி போட்டு மிதித்தார். இதனால் விஜய் ரசிகர்களுக்கு சீமான் மேலே ஒருவித கோபம் வந்துருச்சு. ஏன்னா சீமான் கட்சியில் இருக்கிற பெருவாரியான இளைஞர்கள் விஜய் கட்சியிலிருந்து வந்தவங்க தான், அதாவது விஜயோட ரசிகர்களாக இருந்தவங்க. இப்போது சீமான் தன் கண்ணு முன்னாடியே தன்னுடைய தலைவன் விஜய் தாக்கப்படும் பொழுது அவங்க ஏற்றுக்கல. உடனடியாக சீமான் கட்சியை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. இது சீமானுக்கு ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கட்சியிலிருந்து பெருவாரியான இளைஞர்கள் தாவேக்காக தாவிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் விஜயோட ரசிகர்கள். ஏற்கனவே நான் தம்பின்னு சொன்னதால் என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நான் தம்பியை போட்டு தாக்கவும் அவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்களேன்னு சொல்லி அவருக்கு அந்த ஆற்றாமையில் அந்த கோபத்தில் மேலும் விஜய் மேலே உள்ள தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்துங்கன்னு சொல்லி தன்னுடைய ஆதரவு சேனலாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன்கிட்ட சொல்லியிருக்காரு. சாட்டை துரைமுருகனும் கண்டமேனிக்கு விஜயை தினமும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் ஒவ்வொரு முறையும் மீட்டிங் போகும்போதும் சரி, ஒவ்வொரு முறை மாநாடு போடும்போது சரி, அவர் எங்கே பேசினாலும் அதில் அவர் குறை கண்டுபிடிச்சி விஜயை சகட்டு மேனிக்கு தாக்க ஆரம்பித்தார். இன்னும் சொல்லப்போனால் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி தற்குறி, அணில் குஞ்சு, பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லி விஜயை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சாட்டை துரைமுருகன் கேவலப்படுத்தினார். இதை சீமான் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். ஆனால் சீமான் அதை ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஏற்கனவே தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தை ஆரம்பித்து திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருடைய தாக்குதல் யுக்தியை விஜய் கூட செலுத்தினது தான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவர் இப்போது திராவிடத்தை நோக்கி அவர் தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் அவருக்கு ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஓட்டு வங்கி வந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சீமான் கேட்டுக்கிட்டார எனக்கு ஒரு 10 லட்சம் வாக்கு வங்கி அதிகமாக கிடைச்சிருக்குன்னு நினச்சேன், ஆனால் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி இப்போ கும்பிட்றாரு இல்லையா, அதே போல் ஒரு 10 லட்சம் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால்
இவர் ஸ்டாலின் அதிமுக போன்ற கட்சிகளை தாக்குதலை விட்டுட்டு விஜய் மீது ஃபுல் ஃபோர்ஸையும் செலுத்தி தன்னுடைய அட்டாக்கை முழுமையாக பயன்படுத்தினால நிறைய மக்கள் வந்து ஒரு விரக்தியின் உச்சிக்க போயிட்டாங்க. சீமான் பண்ணுறதெல்லாம் அடாவடி, அவர் எதிர்க்க வேண்டிய ஆள் யார்? டிஎம்கே ஏடிஎம்கே அவங்கள விட்டுட்டாரு. நேற்று புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் மேலே இவ்வளோ வன்மத்தை கக்குறாரு, இவ்வளோ குறையை கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லி பொதுமக்களுக்குமே சீமான் மேலே உள்ள பார்வை வந்து ஒருவித அவர் வந்து வக்கர புத்தியில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் விஜயை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனுடைய விளைவு தான் இந்த எலெக்ஷனில் வந்து சீமானுக்கு 3.7%, அதாவது ஏற்கனவே 8% ஓட்டு வங்கி வச்சிருந்தாரு, அதை சரிபாதியாக குறைச்சி இன்னும் கீழே போயிட்டு 3.7% ஓட்டு வங்கி அவருக்கு கிடைச்சிருக்கு. இது சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீமானுடைய தாக்குதல் முழுக்க டிஎம்கேவை நோக்கி இருந்துச்சு. திமுகவை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் சீமானுக்கு வந்து 2024 தேர்தலில் கூட 8% ஓட்டு வங்கி வச்சிருந்தாரு. மக்கள் வந்து அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க. அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் சீமானுக்கு கொஞ்சம் கணிசமாக போயிட்டு இருந்துச்சு. விஜய் வந்த பிறகு இவருக்கு சீமானுக்கு ஒரு வித பயம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நம்ம டிஎம்கே ஜெயிக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக விஜய் ஜெயிச்சாகணும். நமக்கு ஏற்கனவே இருந்த 8% ஓட்டு வங்கியை தக்க வைக்கணும்னா நம்ம விஜயை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி ஒரு தவறான யுக்தியை வந்து அவர் கையாண்டுட்டாரு. ஏன்னா விஜய் ரசிகர்களுக்கு விஜய் வந்து கெட்டவர், அவர் போகிற பாதை சரியான பாதை இல்லைன்னு சொல்லி விஜய் ரசிகர்களுக்கு புரிய வச்சு எப்படியாவது திசை மாறி போன விஜய் ரசிகர்களை தன்னுடைய பக்கம் கொண்டு வந்துடணும், இளைஞர்களை தன்னுடைய பக்கம் கொண்டு வந்துடணும். அதுக்காக விஜயை பற்றி நீ ஏடாகூடமாக பேசு, அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தப்புன்னு சொல்லி பிரபலப்படுத்துன்னு சொல்லி சாட்டை துரைமுருகன்கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்ததால சாட்டை துரைமுருகன் சீமான் சொன்னதுக்கு மீறியும் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் சரி விஜயை பற்றி கொச்சையான வார்த்தைகளும் பயன்படுத்தி ரொம்ப மோசமான ஒரு விமர்சனத்தை அவருடைய மீடியாவில் வச்சுருந்தார். இதை பார்த்த பொதுமக்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி, என்னுடைய தலைவனை நீ இன்னும் திட்டிக்கிட்டு இருக்கியா, சாட்டை அப்படிங்கிற ஒரு நபரை விட்டு இப்படி மோசமான வார்த்தையை சொல்லி திட்ட வைக்கிறேன்னு சொல்லி சீமான் மேலே உள்ள கோபம் முழுக்க அந்த ரசிகர்களுக்கு அப்படியே வந்துருச்சு. அதனுடைய விளைவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போன விஜய் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக நாத்தாக்காவிலிருந்து தாவக்கை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற கனவு கண்டுட்டு இருந்த சீமானுக்கு இப்போது விஜயை வந்து அழித்து தனக்கு இருக்கிற 8% ஓட்டு வங்கியை தக்க வைக்கிறதே பெரும்பாடாக போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் அதில் தான் கவனம் செலுத்தினார். விஜயை முதல்ல அட்டாக் பண்ணி கீழே தள்ளுவோம், அதுக்கப்புறமா நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா டிஎம்கேவை அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லி சீமான் வந்து ஒரு தவறான யுக்தியை கையாண்டுட்டார். அதனால தான் டிஎம்கேவை தாக்குறதை விட்டுட்டு முழுக்க விஜயை தாக்கவே ஆரம்பிச்சிட்டாரு இந்த எலெக்ஷனில். அதுவும் இல்லாமல் சீமான் தன்னுடைய கட்சியில் அவர் தான் உச்சபட்ச தலைவராக இருந்தார். அவருக்கு கீழே 2ஆம் கட்ட தலைவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது. சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் போன்ற ஒரு சில ஆட்கள் வந்து சொல்லிக்கிற போல் இருந்தாங்க. அவங்களும் வந்து முழுக்க விஜய் எதிர்ப்பையே கையாண்டாங்க. அதாவது விஜயை முதல்ல அழிக்கணும், அந்த இடத்துக்கு விஜயை வரவிடக்கூடாது, அதுக்கப்புறம் நாம் டிஎம்கே அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ஒருவித தவறான யுக்தியை கையாண்டு இடும்பாவனம் கார்த்திக்கும் சரி சாட்டை துரைமுருகனும் சரி தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக விஜயை விமர்சனம் பண்ணுறதே குறியாக வச்சுருந்தாங்க. நாளுக்கு நாள் அவங்களுடைய அட்டாக் வந்து விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையும் தாண்டி இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு விஜயை அசிங்கமாக திட்டுற அளவுக்கு கூட அவங்க பேசினாங்க. இதை வந்து பொதுமக்களும் சரி சீமான் கட்சிக்காரர்களில் இருந்த விஜய் ரசிகர்களும் சரி விரும்பல. உடனடியாக அந்த கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. சோசியல் மீடியாவில் சாட்டையால் ஓட்டையான சீமான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இணங்க தான் சீமானு நடந்துக்கிட்டாரு. சாட்டை துரைமுருகனை அவர் தேவையில்லாமல் விஜயை திட்ட வச்சு தன்னுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடிய லட்சியமாக இருக்கக்கூடிய பாதையை மாற்றிக்கிட்டு தேவையில்லாமல் விஜயை அட்டாக் செய்ய ஆரம்பித்ததால தான் சீமானுக்கு இவ்வளோ பெரிய சரிவு வந்திருக்குன்னு சொல்லி விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் சீமான் எந்த பாதையில் போனாரோ அதே பாதையில் போயிருக்கணும். அதாவது தமிழ் தேசியமா திராவிடமா அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தில் போனால் கூட சீமானுக்கு இவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்காது. அவர் இடையில கூட பெரியார் மண்ணை போய் பெரியார் மண் இல்லடா, பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு சொல்லி பெரியாரை கடுமையாக அட்டாக் செய்யும்போது கூட சீமானுக்கு இந்த அளவுக்கு ஒரு சறுக்கல் ஏற்படலை. அவர் மாறா விஜயை எப்போ டார்கெட் பண்ணி விஜயை எப்போ வந்து அழிக்கணும், அவர் கட்சியை வந்து சிறுமைப்படுத்தி இந்த எலெக்ஷனோட ஓட விடணும்னு சொல்லி எப்போ நினச்சாரோ அப்பையிலிருந்து சீமானுக்கு மிகப்பெரிய சரிவு வந்துருச்சு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ விட்டுருந்தாரு, நேற்று முந்தா நாள் ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மக்கள் வந்து எனக்கு ஏற்கனவே 8% ஓட்டு வங்கியை கொடுத்துருந்தாங்க, அதில் இப்போ கூட ஒரு 10 லட்சம் ஓட்டு வங்கியை கொடுத்து இன்னும் உயர்த்துவாங்கன்னு பார்த்தா என்னை படுகொலில் தள்ளிட்டாங்க, இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்ப ஆரம்பித்தார். இதுக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது, சீமான் கையில் எடுத்த தவறான யுக்தி மட்டும்தான். அதுவும் இல்லாமல் அவர் கூட இருக்கிற சாட்டை துரைமுருகன் தேவையில்லாமல் விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணது ஒரு காரணம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்படுறோம்.
கொள்கை, கோட்பாடு, கருத்தியல் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுத்து அது கூட மோதிக்கிட்டு இருந்த சீமான் தேவையில்லாமல் தனிநபர் விமர்சனம், தனிநபர் அட்டாக் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து தான் அவருக்கு இத்தகைய பின்விளைவு ஏற்பட்டிருக்கு. அதனால் இனிமேலாவது சீமான் மட்டும் இல்லை, அரசியலில் யாரும் சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு, கருத்தியல் கிட்ட மோதுங்க, தனிநபர் அட்டாக் செய்யாதீங்க, அது உங்களுக்கு பாதகமாக அமையுங்கிற மாதிரி தான் சீமானுக்கு ஏற்பட்ட நிலைமை எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. 8% ஓட்டு வங்கி வச்சிருந்து மாநில கட்சிங்கிற அந்தஸ்து பெற்று தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக இருந்த சீமான் இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 4வது 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னா அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள்.